அடேங்கப்பா! இந்த பாரும் வியானாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் இருக்காங்களே, முக்கியமா எஃப்ஜே, ஆதிரை, சபரி 3 பேத்தையும் கதற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அவங்களோட பிளான பூரா வந்து இவங்களை எப்படி வேலை வாங்கணும், முக்கியமா பார்வையும் வியானாவே எப்படி வேலை வாங்கணும் பிளான் போட்டாங்க பாத்தியா, அதெல்லாம் உடைச்சு சுக்குநூறு ஆக்கி விட்டாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம தலையே, அதாவது கனியே இருக்காங்களே, அவங்களே ஏன்டா இவங்ககிட்ட வந்து பேசுறோம், ஏன்டா இந்த தலைவர் பதவி ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டாங்க சொல்லலாம். இந்த சூப்பர் டீலர்ஸ்க்கு வந்த சபரி, எஃப்ஜேயும் சேர்ந்துட்டு இவங்களுக்கு எப்படி நம்ம வேலை வாங்கணும், அப்படி கத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே ஒரே ஆட்டம், என் மேல கால் போட்டு உட்காராத, நீ அந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்ட்டு எஃப்ஜே எல்லாம் இப்படியே என்ன பிக் பாஸ் சீசன் சப்ப அடிச்ச மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்ல ஒரு பயங்கரமா கத்திக்கி இருந்தாப்ல. இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியானாவை எப்படியா டார்கெட் பண்ணி வேலை வாங்கணும். ஏன் அப்படின்னம்னா, வியானா வந்து ஏற்கனவே வந்து இந்த ஆதிரியவும் எஃப்ஜேயும் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாங்க அப்படின்ட்டு வந்து போன வீக்ல சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த டைம் எஃப்ஜே வந்து வியானா பத்தி எப்ப பார்த்தாலும் கால் மேல கால் போட்டு வந்து திங்குறது, தூங்குறது, இதே வேலையை தானே இருக்கு அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லி வியானாவை வெறுப்பேத்திக்கிருந்தாங்க. இன்னைக்கு வியானாவும் பார்வதியும் உள்ளுக்கு ரூமுக்கு போனாங்களா, அதாவது சூப்பர் டீலக்ஸ் ரூம் போனாங்களா, போன உடனே வந்து ஆதிரே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலை அப்படின்னா, இந்த மேட்டெல்லாம் வந்து கூட்டி நல்லா உதறி நல்லா கூட்டுங்க அப்படின்னாங்க. உடனே வியானா சொன்னாங்க, எங்களால வந்து வெளியில எல்லாம் போய் உதற முடியாது, இங்கதான் உதற முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்பையெல்லாம் இருக்குல்ல, அதை அள்ளி அந்த டஸ்ட்பின் கவர்ல போட்டு நல்லா முடிச்சு போட்டு வெளியில போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது செய்யக்கூடிய வேலை தான். ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து அந்த வேலையை வந்து உள்ளுக்கு வராங்கல்ல அவங்க செய்யணும் தான். ஆனா வியானாவும் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, நம்ம சொல்லல இவங்க இல்ல, எவனா ஒருத்தன் கேட்டானா நம்மளை எப்படி கதற விட்டாங்க, அதுக்கு பழிக்கு பழி தீர்க்கிற மாதிரி வந்து வியானா அவங்களோட ஆட்டிடியூட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இதெல்லாம் முடிச்சு போட்டு வைக்க முடியாது, இதெல்லாம் உதற முடியாது. உடனே ஆதிரை வந்து பக்கத்துல வந்து அதுக்குள்ள போய் கூட்டுங்க, இதுக்குள்ள போய் கூட்டுங்க அப்படின்னா, ஏன்னா அவளெல்லாம் கூட்ட முடியாது அப்படின்ட்டு ஆரம்பத்துல வியானா ஆரம்பிச்சாங்க. பார்வதி பிடிச்சுக்கிட்டாங்க. பார்வதி போய் வந்து ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா, அந்த டஸ்ட்பின்ல உள்ள குப்பை எல்லாம் இருக்கும்ல, அந்த பேப்பரை முடிச்சு போட்டு வெளியில போடுங்க அப்படின்னாங்க. உடனே வந்து பார்வதி சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க, எனக்கு என்ன பொறுத்தவரை உங்களுக்கு கூட்டி அல்ற என் ஸ்டைல பண்றேன், இந்த குப்பையை அல்றது வைக்கிறது இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, கூட்டி போட்டுறேன், நீங்க பாட்டுல கண்ட குப்பையை போடுங்க, அதை நான் அள்ளுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதே மாதிரி வந்து போன வாரம் மட்டும் அதுக்கு ஆதிரியை சொன்னாங்க, போன வாரம் மட்டும் நீங்க பாத்ரூம்ல போய் இந்த குப்பையெல்லாம் அள்ளுனீங்கள அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுல நான் ஒரு ஆள வேலை பார்த்தேன், இப்பதான் இத்தனை பேர் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கீங்களா, உங்கால எடுத்து அதை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வியானாட்ட போய் அதுக்கப்புறம் ஆதிரி சொன்னாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னா, வியானா அந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டுவாங்க, சரி நீங்க முடிச்சு போட்டு மட்டும் வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஆதிரியிட்ட. உடனே நான் முடிச்சு போட்டு வைக்கிறேன் அப்புறம் தூக்கி போடுங்க அப்படின்னா வியானா உடனே பார்வதி அங்க இருந்து பார்த்த உடனே வியானா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சமாளிச்சிருவாங்க. இடையில எஃப்ஜேயும் சபரியும் வந்து இவங்க பேசவே முடியல. சபரியெல்லாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து வந்து என்ன பிளான்ல வந்தோம், இன்னைக்கு வந்து இவங்க நம்ம பேசவே முடியலையே, நைட்டு போல எவனோ மண்டைய கலைவி இவங்களை ஏதோ வந்து நம்மகிட்ட வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து சபரி பக்கத்திலே வரல சண்டைக்கே. ஐயோ சாமி, இவங்க பக்கத்துல நான் வரமாட்டேன்டா அப்படின்ட்டு. ஏன்னா நேத்து அந்த புதிய சபரி நார்மலா இருந்திருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நேத்து வந்தவனே வந்து என் மேல கால் போட்டு உட்கார கூடாது, அதுக்கப்புறம் என் காலத்துக்கு இன்னொருத்தன் கால் மேல தூக்கி போட்டு உட்கார வைக்கிறது இப்படின்ட்டு ஓவர டான்ஸ், ஓவரா வந்து மார்க் பண்றது இப்படி பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கொட்டத்தை உடக்குற மாதிரி வந்து கிட்டத்தட்ட வியானா பண்ண தப்பு தான், அது மாற்று கருத்தே கிடையாது. வியானாவும் பார்வதியும் பண்றதே அவங்க சொல்ல செஞ்சு ஆகணும். ஆனா இருந்தாலும் வந்து நீங்க ஆடுனீங்களா, நாங்க கொஞ்சம் எங்க ஆட்டத்தை ஆடுறோம் பாருங்க, பேசவே முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, வியானாவை படுத்து திரும்பி தூங்கலாம்னு சொன்னால, இப்ப நான் செய்யறேன், இதை சமாளிச்சு பாருங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல கனி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. கனி வந்து பேச வியானாவும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு ஒத்துக்கவே இல்லை. உடனே ஒரு கட்டத்துல கனி வந்து பயங்கர டென்ஷன் ஆகி, எப்பா சாமிகளா, இந்த வீட்டை விட்டு நீங்க வேலையே செய்ய வேண்டாம், இதுக்கான என்ன பிரச்சனை வருதோ நான் சமாளிச்சுக்கிறேன், சரியா, நீங்க வேலை செய்யறங்க பேர்ல உங்கள்கிட்ட மூச்சை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கனிய ஒரு கட்டத்துல போயிட்டாங்க. கடைசியில வந்து பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு சரி போனா போது, ஒரே ஒரு கிளவுஸ கொடுங்க நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளவுஸ கொடுத்து அதை பண்ண வச்சுட்டாங்க, சரியா. ஆனா என்ன காமெடி அப்படின்னம்னா, இவங்களை கதற விடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியே வந்து பார்வதியும் வியானாவும் வச்சு டீலக்ஸ் ரூம் செஞ்சு விட்டுட்டாங்க. இன்னொரு கட்டத்துல நம்ம ரம்யா ஜோ இருக்காங்களே, அவங்க வந்து ஏற்கனவே டல்லா இருந்தாங்க. வெளியில இருந்து கனி வந்து சொல்லி,
இந்த மாதிரி வந்து அவங்க அமைதியா இருக்க கூடாது, நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னவனே, இல்லைன்னா வெளியில தெரிய மாட்டீங்க, ஓட்டு உங்களுக்கு விழுகாது, இங்க வந்து விளாண்டதான் இருக்கும் அப்படின்னவனே, இந்த இடத்துல நான் ஒரு சூப்பர் டீலக்ஸ் ரூமா வந்து ரம்யா ஜோ பேசினாங்க. அதுல பார்வதிக்கு ரம்யா ஜோக்கும் பயங்கர சண்டை. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, போன வாரம் இதே மாதிரி தானே வந்து நீங்க சாப்பிடாம சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்த பார்வதி வந்து சாப்பிடாம இருந்து ஸ்ட்ரைக் பண்ணீங்க, எங்கெல்லாம் பட்டினி போடுறோம், இந்த வாரம் நாங்க சாப்பிடாம இருக்கோம் அப்படின்ட்டு வந்து ரம்யா ஜோ சொல்றோம். நாங்க சாப்பிடாம இருந்தா நீங்க பட்டினி தானே அப்படின்னோடனே பார்வதி வந்து இந்த ஆரம்பிச்சிட்டீங்களா சாப்பாடு விளையாட்டுல இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு அதையும் போடுறாங்க. இருந்தாலும் பார்வதி உண்மையிலே வந்து எத்தனை பேர் வேணாலும் வாங்கலாம், நான் எப்படி கொஞ்ச நாள் என் ஆட்டத்தை ஆடாம இருந்தா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா, இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் என் ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கிட்டத்தட்ட வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம் வந்து கதற விட்டாங்க. யார் யாரோ வந்து காணா ஆட்டு மலன் வந்து நானும் கையில தான் வெறும் கையில தான் அள்ளேன். அதுக்கப்புறம் விக்கல் விக்ரம்லாம் போன வாரம் வந்தாரு, அவரும் நல்ல வேலை பார்த்தாரு, கலையரசன் நல்லா வந்தா, அவன் நல்ல வீட்டுக்கு வேலை பார்த்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்வதி ஒரே ஒருத்தன் தான், அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா, அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அது அவங்க இஷ்டம், நான் வேலைக்கு வந்தேன்னா நான் என் இஷ்டத்துக்கு தான் வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு அவங்க வாயும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து பேசல, வியானா வந்து சரிங்க மேடம் சரி ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி மோக் பண்ணாங்க. உடனே வந்து கனி வந்து இப்படி எல்லாம் மோக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, இது என்ன ஒரு கேவலமான இது, இப்படி ஒருத்தவங்க மோக் பண்ணுவாங்களா அப்படின்னு வியானா பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன நீங்க ஒரு சைடு என்ன மட்டும் கண்ணை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தவங்க மத்தவங்க மோக் பண்ணவே இல்லையா, அங்க எஃப்ஜேல என்ன மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பாக்குறது இல்லையா, ஆட்டிடியூடா வந்து ஆதிரையெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, நீங்க ஒன் சைடா பண்றீங்க அப்படின்னா கனி டென்ஷன் ஆயிருச்சு. என்னது நான் ஒன் சைடா பண்றேன்னா, ஏன்னா பார்வை வந்து எல்லா பக்கம் தான் இருக்கு, உங்களை மட்டும் பார்க்க வைக்கிறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அப்படியே சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் வியானா வந்து இவ்வளவு பேசுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த ஒரு செய்கை தான் எஃப்ஜே நீ மோக் பண்ணதே இல்லையான்ட்டு வியானா எஃப்ஜே பத்தி பேசினாப்ல. உடனே எஃப்ஜே வந்து இந்த கிளப் டான்ஸ் பத்தி ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்கல்ல, அது வந்து சென்சிட்டிவா விஷயத்த அதை எஃப்ஜே எடுக்கிறான். நீ அதை பேச வேண்டாம்னு சொன்னா நான் அதை பேசல இல்ல அப்படின்னா வியானா அது சென்சிட்டிவான விஷயம். ஆனா நீங்க மோக் பண்ணீங்களா இல்லையா, ஒருத்தர் டென்ஷனா பேசல, என்ன ஆட்டம் போடுற நீயும் அந்த சபரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு எஃப்ஜே வாயும் அடைச்சிட்டாங்க. கடைசி இந்த எஃப்ஜேயும் சபரியும் ரெண்டு பேரும் வந்து ஏதாவது பிளான் பண்ணி நல்ல பேர் வாங்கிடலாம், இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்னா எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு நான் உதாரணமா இருக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில பார்வதி வியானாவும் அதுக்கு பெரிய ஆப்பா எடுத்து சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான செய்கை. ஆனா இன்னும் சொல்லிடுறேன், இது பார்வதி மேலேயும் வியானா மேலேயும் வேலை செய்யாத தப்பு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு செய்கை இருந்தாதான் கேம் ஒன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். அதைத்தான் கரெக்டா வியானாவும் பார்வதியும் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இப்பதான் வந்து டீலக்ஸ் ரூமுக்கும் நார்மல் பிக் பாஸ் ரூமுக்கும் ஒரு ஃபைட் வந்து கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு கேங்குன்ட்டு ஒருத்தன் சொல்றதே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அது பார்க்க இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா வியானா பார்வதி என்ன பண்ணது வந்து கரெக்டானா இல்ல வந்து அவங்க வந்து பிக் பாஸ் டீலக்ஸ் ரூமை கேட்டு அமைதியா கண்டென்ட்டே இல்லாம வேலைக்கு போகணுமா அப்படிங்கறத வந்து வேலையை பார்க்கணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.